இந்த சம்பவம் மட்டும் உண்மையானுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் ஸ்தம்பிச்சு போகும். அந்த மாதிரி சம்பவம் கர்நாடகாவில் நடந்திருக்கு. ஒருத்தர் வந்து சொல்கிறாப்புல, இது மாதிரி தர்மஸ்தலாவை சுற்றி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து இறந்துருக்காங்க கொடூரமான முறையில் அப்படின்னு சொல்கிறாப்புல. அந்த எல்லா உடலையும் நான் தான் அடக்கம் பண்ணேன், எரித்தேன் அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான உண்மையை சொல்கிறாப்புல. இந்த கொலையை பண்ணதெல்லாம் மிகப்பெரிய ஆளுங்க அப்படின்ட்டு பேரை சொல்லலை, ஆனால் மிகப்பெரிய ஆளுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. இது பயங்கர வைரலாக வந்து பேசுகிறாங்க, கர்நாடகா ஃபுல்லாக பேசுகிறாங்க. என்னங்க 100க்கும் மேற்பட்ட பெண்களா அப்படின்னு எல்லாரும் வந்து பயங்கரமாக கொந்தளிச்சு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் பாலாஜி பேசுகிறேன். கர்நாடகாவில் 2 வக்கீல் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த கடிதத்தில் என்ன இருக்குன்னா, தர்மஸ்தலாவை சுற்றி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் புரூட்டலாக இறந்துருக்காங்க அப்படின்ட்டு அந்த கடிதம் எழுதியிருக்கு. அதை ஒருத்தர் வந்து உண்மையாக வந்து சொல்ல போகிறாரு அப்படின்னா அந்த கடிதத்தில் 2 வக்கீல் மட்டும் எழுதியிருக்காங்க. இப்படி எழுதின கடிதம் பயங்கர வைரல் ஆகுது. இப்படி வைரல் ஆனோடனே அங்கே தர்மஸ்தலாவோட போலீஸ் ஸ்டேஷன் வந்து இந்த லெட்ரு உண்மையா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணணுங்கிறதுக்காக அந்த வக்கீலை வந்து மீட் பண்ணுறாங்க. அந்த வக்கீல் சொல்கிறாப்புல, நான் தான்ப்பா அந்த லெட்டரை எழுதுனேன் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. இது மாதிரி ஒருத்தர் வந்து எங்கள்கிட்ட சொன்னார், நீங்கள் முறையான பாதுகாப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அவர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எல்லா தகவலையும் கொடுத்து புகார் கொடுப்பாரு அப்படின்னு வக்கீல் வந்து போலீஸ்கிட்ட வந்து சொல்கிறாங்க. போலீஸும் எல்லாம் ஒத்துக்கிட்டோன்னே அந்த ஆள் எல்லாம் முகமுடியெல்லாம் போட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எல்லாம் வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் நான் தான் வந்து எல்லாத்தையும் அடக்கம் பண்ணேன், எல்லாம் போலீஸ் முன்னிலையில் அதை தோண்டி எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க என்ன நினச்சாங்களோ எல்லாத்தையும் புகாராக எழுதி போலீஸில் வந்து கொடுக்குறாங்க. இது பயங்கரமாக பேசப்படுது. அடுத்து வந்து சொல்லிடுறாங்க, இது மாதிரி கோர்ட்டில் போய் அவங்க வாக்குமூலம் கொடுத்தா தான் ஃபர்தராக அந்த கேஸ் வந்து மூவ் ஆகும். அதனால இந்த ஆள் வந்து கோர்ட்டுக்கு வந்து போகணும். ஆனால் 2-3 நாள் ஆகுது, அவர் வந்து கோர்ட்டுக்கு வந்து போகலை. இந்த ஜூலை 11ஆம் வெள்ளிக்கிழமை தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் பக்காவாக கருப்பு கலர் துணியெல்லாம் போட்டுக்கிட்டு மூஞ்சி வெளில தெரியக்கூடாது அப்படின்னு கோர்ட்டுக்கு வராங்க. கோர்ட்டுக்கு வந்து வாக்குமூலம் கொடுக்க வராங்களா, அவங்கள மட்டும் தனியாக வச்சு வாக்குமூலம் வந்து எடுக்கிறாங்க. அவர் என்னென்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு கோர்ட்டில் சொல்கிறாங்க. எல்லாம் வாக்குமூலம் எடுக்கப்படுது. இந்த ஆளுக்கு வந்து 2018 சட்டப்படி சாட்சியங்கள் சட்டப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு இவங்களுக்கும் இவங்க குடும்பத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா இது மிகப்பெரிய கேஸ், இதுக்கு பின்னாடி பெரிய ஆளுங்க இருக்கிறாங்கங்கிறதுக்காக இவங்களுக்கு பாதுகாப்பு வந்து கொடுக்குறாங்க. 2 வக்கீலும் வந்து துணையாக இருக்கிறாங்க. இப்படி என்னோடய அடையாளம் வெளில வரக்கூடாது, என்னோட எந்த ஒரு தகவலும் நான் எங்கே இது பண்ணேன் என்ன பண்ணேன் அப்படின்னு எந்த தகவலும் என் குடும்பத்தை பற்றி ஒரு தகவலும் தெரியக்கூடாது அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருந்திருக்காப்புல. அப்போ நான் இந்த புதைச்ச 100 இடங்களையும் காமிக்கிறேன் அப்படின்னு உத்தரவாதம் வந்து கொடுத்துருந்துருக்காப்புல. இது வந்து நடந்துருந்துருக்கு. இவங்க நீதிமன்றத்தில் வாக்குமூலத்தை கொடுத்துட்டு இவங்க போகிறாங்க. இப்போ அங்கே உண்மையாக என்ன நடந்துச்சு, என்ன வாக்குமூலத்தில் சொல்லியிருந்திருக்காங்க, எல்லா விஷயத்தையும் வந்து சொல்ல போகிறாங்க. உண்மையாகவே என்ன நடந்திருக்குன்னா 1995க்கு போகணும். அன்னைக்கு வந்து தர்மஸ்தலாவை சுற்றி எல்லாம் பயங்கர அமைதியாக எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி தர்மஸ்தலா கோவிலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வேலை வந்து இந்த ஆளுக்கு வந்து கிடைக்கிது. இப்போ இந்த வாக்குமூலம் கொடுத்தாப்புல இவருக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கிது. அவர் அங்கே போயிட்டு இந்த சுத்தப்படுத்துகிற வேலை, அங்கே எங்கே சுத்தப்படுத்துறது இந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அங்கே நேத்ரா ஆறு வந்து ஓடுது, அங்கே வந்து போய் சுத்தப்படுத்துறது இது மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நல்லபடியாக போகுது. வாழ்க்கையை அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லலாம். எல்லாம் நல்லபடியாக போகுது, காசு கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கு, வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி போகும்போது நார்மலாக அது போகலை. அப்போது ஒரு நாள் பார்க்குறாங்க, நேத்ரா இவர்கிட்ட ஒரு பாடி கிடக்கு, அதுவும் ஒரு பெண்ணோட பாடி அப்படின்னு தெரியுது. அதை பார்த்துட்டு அவங்க நினைக்கிறாங்க, ஒருவேளை அது தற்கொலையாக இருக்குமோ இல்லாட்டி ஆற்றுலேருந்து அடிச்சுட்டு வந்திருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி எதுக்கு நம்ம பிரச்சனை அப்படின்னு அதை அப்படியே விட்டுறாங்க. இப்படி 2-3 நாள் போகுது. அடுத்த பாடி அது மாதிரி அதே இடத்துல நேத்ரா ரிவர்கிட்ட கிடக்கு. என்னடா இன்னொரு பாடி கிடக்கு அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. இப்படி கொஞ்ச நாள் போக போக அடுத்தடுத்த பாடியை பார்க்குறாங்க. இவங்களுக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் நல்லா அந்த உடல்லாம் பார்த்தா ரொம்ப கொடூரமான முறையில் இருக்குது அப்படின்னு தெரியுது. அதாவது ஆடையெல்லாம் வந்து கிழிஞ்சு சில நேரத்தில் உள்ளாடைகள் கூட இல்லாமல் அந்தளவுக்கு கொடூரமான முறையில் இறந்து போன உடலெல்லாம் இவர் வந்து பார்க்குறாரு. இவருக்கு வந்து ரொம்ப மனசு வந்து கஷ்டமாக இருக்குது. இப்படி நாட்கள்லாம் வந்து போய்கிட்டே இருக்குது. இப்படி போகும்போது 1998 வந்து பார்த்துட்டிங்கன்னா இது மாதிரி இவர் வந்து வேலைக்கு சேர்ந்த ஒரு மேனேஜரு இல்லாட்டி இவருக்கு மேலே உள்ள ஒரு மேனேஜருங்க அவர் வந்து சொல்கிறாப்புல, இவர் இந்த ஆளுகிட்ட வந்து சொல்கிறாப்புல, இது மாதிரி அங்கே ஒரு பாடி கிடக்கு, அந்த பாடியை நீ கொண்டு போய் வேறு இடத்துல புதைச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, என்னையை கொண்டு போய் புதைக்க சொல்கிறீங்க, போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு இவர் வந்து சொல்கிறாப்புல. அந்த மேனேஜர் சொல்கிறாங்க, நீ போலீஸ்டெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதெல்லாம் நீங்கள் போலீஸ்ட்டு சொல்லிவிடுங்க அப்படின்னு ஒரு கட்டாயப்படுத்தி சொல்கிறாரு. அப்போ வந்து இவரை போட்டு அடின்னு அடித்து மிரட்டுறாங்க. இங்கே பாரு, இந்த சம்பவத்தை மட்டும் நீ வெளில சொன்ன அப்படின்னா உன்னை துண்டு துண்டாக வெட்டி எங்கே புதைக்கணுமோ புதைச்சிருவோம் அப்படின்னு வந்து மிரட்டாங்க. உன் குடும்பத்தையும் இல்லாத மாதிரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு பல விஷயங்களை மிரட்டாங்க. இவருக்கு வேறு வழியே கிடையாது, அவங்க சொல்கிறபடி தான் செஞ்சாகணும். அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா பாடியை கொண்டு வந்து புதைக்கிறாங்க. அதை தாண்டி அப்படி நாட்கள் போக போக
அவங்க வந்து அந்த மேனேஜர் வந்து ஃபோன் அடிச்சு சொல்லாப்புல, இங்கே உடல் கிடக்கு, அதை கொண்டு போய் புதைச்சிரு அப்படின்னு. இவர் வந்து அந்த உடலை எடுத்துகிட்டு போய் லாங்காக புதைச்சிருவாங்க. இது நடந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாள் போக போக ஒவ்வொரு உடலாக வருது, இவங்க கொண்டு போய் புதைக்கிறது. அதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் மேக்ஸிமம் பெண்களாக தான் இருக்காங்க. சில உடல்லாம் ரொம்ப வயசு கம்மியானதாக தெரியுது, 12 15 வயசு இது மாதிரி. இவங்களுக்கு வந்து அதை என்ன சொல்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில. இவங்க போய் புதைச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ப்ரூட்டலாக ரேப் பண்ணி மர்டர் பண்ணது அப்படின்னு மட்டும் இவருக்கு வந்து தெரியுது. எல்லாம் கொண்டு போய் புதைச்சிட்றாங்க. இப்படி வந்து போய்கிட்டே இருக்குது நாட்கள். இப்படி நாட்கள் வந்து வருஷங்களாகவும் ஓடுது. என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து இவருக்கு தெரியல. இப்படி போய்கிட்டே இருக்கும்போது அந்த மேனேஜர்லேருந்து ஃபோன் வரும், இந்த உடலை கொண்டு புதைக்க வேண்டியது. இதுதான் நடக்குது. இப்படி போகும்போது இவருக்கு மனசு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு செயல் அப்படின்னா 2010 நடந்த ஒரு சம்பவம். கல்லேரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல உள்ள பெட்ரோல் பங்க் இருக்குங்க. அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவில் ஒரு உடல் கிடக்கு அப்படின்னு மேனேஜர் ஃபோன் எடுத்து சொல்கிறாப்புல. இவர் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. ஒரு 12லேருந்து 15 வயசாக இருக்கும் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அந்த பொண்ணோட ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் தான் வந்து இருக்குது, இறந்து கிடக்கு. மேல் டாப் மட்டும்தான் இருக்குது, கீழே வந்து எந்த ட்ரெஸ்ஸும் இல்லை, பாவாடை எதுவுமே இல்லை. இதை பார்த்தோன்னா இவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸ்கூல் பேக்கு பக்கத்துலேயே இருக்குது. அந்த மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உடலை கொண்டு போய் புதைச்சிரு அப்படின்னு. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொண்டு போய் இந்த உடலை புதைச்சி பேக்கையும் போட்டு அப்படியே வந்து புதைச்சிட்றாங்க. இது வந்து நடக்குது. இது என்னால் இதுலேருந்து மீண்டே வர முடியல. இந்த உடலை பார்த்தோன்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்ட்டு அந்த ஆள் இப்போ சொல்லியிருந்திருக்காங்க. இப்படி வந்து போய்கிட்டே இருக்குது. அடுத்து இவருக்கு மனசு ரொம்ப ரொம்ப வருத்தமடைய செஞ்ச சம்பவம்னா 20 வயசு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது மாதிரி இறந்து கிடக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு மூஞ்சே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஆசிட்டை ஊற்றிருக்காங்க. மூஞ்சே இல்லைங்கிறது தெரியுது. அதாவது ரொம்ப கொடூரமாக இருக்கிறாங்க. மேலே வந்து ட்ரெஸ் இல்லாமல் நியூஸ் பேப்பரை வச்சு சுற்றிருக்காங்கன்னு தெரியுது. அந்த மேனேஜர் ஃபோனோட சொல்கிறாங்க. இதை இப்படி சொன்னோன்னா அந்த உடலை போய் எடுத்து இதை இந்த வாட்டி புதைக்க சொல்லலை, அவங்க எரிக்க சொல்லியிருந்திருக்காங்க. டீசலை வாங்கி இந்த உடலை மட்டும் எரிக்கிறது மட்டும் இல்லாமல் ஏதாவது செருப்பு கிடக்கா எல்லாத்தையும் பார்த்து எரிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஆதாரம் உடலாம் எரிக்க சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ஆள் வந்து எரிச்சிருந்திருக்காப்புல. இப்படி நூற்றுக்கணக்கான பேர் இப்படி எல்லாரையும் வந்து புதைக்கிறது எரிக்கிறது அவங்க என்ன சொன்னாங்களோ அதை வந்து இவர் பண்ணிக்கிட்டே இருக்கார். இப்படி போகும்போது பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களையும் வந்து இவர் வந்து எரிச்சிருந்திருக்காரு, புதைச்சிருந்திருக்காரு. இது மாதிரி அந்த தர்மஸ்தலா அங்கே கோயிலுக்கிட்ட இது மாதிரி பிச்சை எடுக்க வருவாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிச்சை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டியது. அதை மீறி வர்றவங்களையெல்லாம் இது மாதிரி பிடிச்சி பயங்கரமாக டார்ச்சர் பண்ண வேண்டியதான். அதாவது ரொம்ப கொடூரமாக டார்ச்சர் பண்ண வேண்டியதான். இப்படி நாற்காலியில் கட்டி போட்டுட்டு பின்னாடியிலேருந்து இது மாதிரி துணியை கொண்டு வந்து மூச்சு விட முடியாத அளவுக்கு அப்படி இறுக்கி பிடிச்சி கொன்னுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆளை வந்து கூப்பிடுவாங்க, இது மாதிரி நீ கொண்டு புதைச்சிரு அப்படின்னு. இந்த ஆள் கொண்டு போய் ரொம்ப லாங்காக புதைக்க சொல்லுவாங்களாம். இப்படி லாங்காக கொண்டு போய் புதைச்சிருந்துருக்காப்புல. சில நேரங்களில் அந்த பிச்சைக்காரங்க கொள்றதையெல்லாம் இவர் நேராக கண்ணு முன்னாடி வந்து பார்த்துருந்துருக்காப்புல. ஆனால் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிலாம் அவருக்கு வந்து அப்போ தெரியல. இப்படி பிச்சைக்காரங்க கொள்வது, பெண்கள், சிறுமிகள் அப்படின்ட்டு இறந்த உடல் எல்லாத்தையும் இவர் கொண்ட தர்மஸ்தலாவை சுற்றி வந்து அந்த ஊரை சுற்றி வந்து இவர் வந்து புதைச்சி வைக்கிறாரு. சில உடலை வந்து எரிக்கிறாரு. இது எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. மனசு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. ஆனால் வெளில சொல்லலை. ஏன்னா வெளில சொன்னால் கொன்னுடுவேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இத்தனை பேரை கொண்டு அவங்களுக்கு இந்த ஒரு ஆளை வந்து கொலை பண்ண தெரியாதா? அதனால வந்து வெளில சொல்லாமல் அவங்க என்ன வேலை சொல்கிறாங்களோ அதை வந்து இவர் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. நாட்கள் கணக்காக போகுது. ஆனால் இந்த சம்பவம் 1995லேருந்து 2014 டிசம்பர் வரைக்கும் நடக்குது. அதுக்கப்புறமும் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம். ஆனால் 2014 டிசம்பரில் இந்த ஆள் வந்து ஊரை விட்டே ஒடியாந்துடுறாரு. எப்பா இது நம்மளுக்கு செட்டே ஆகாது அப்படின்ட்டு அவர் ஊரை விட்டு ஒடியாந்துடுறாரு. 2014 டிசம்பருக்கு முன்னாடி ரொம்ப அவருக்கு மனசு கஷ்டமான ஒரு சம்பவம் நடக்குது. அதனால தான் அந்த ஊரை விட்டே வந்து போனார். அவருக்கு கல்யாணம் ஆகி வந்து குழந்தைங்கள்லாம் வந்து இருந்திருக்கு. அவரோட குடும்பத்தில் உள்ள ஒரு பொண்ணு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மேனேஜருக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் வந்து இது மாதிரி துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. இனிமேல் இங்கே இருந்தால் ஆகாது, நம்ம குடும்பமே வந்து வீணாக போயிடும் அப்படின்ட்டு இந்த ஊரை விட்டு போகிறதா நல்லது அப்படின்ட்டு அவங்க அந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க. யார்கிட்டையும் சொல்லாமல் நைட்டோட நைட்டாக 2014 டிசம்பரில் கிளம்புறாங்க. அப்படி கிளம்புறவங்க அந்த ஊர் அந்த ஸ்டேட்டில் கூட இல்லாமல் அடுத்த ஸ்டேட்டுக்கு வராங்க. இங்கே வந்து தலைமறைவாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. நாட்கள் போய்கிட்டே இருக்குது. இருந்தாலும் அவங்க பெரிய ஆளுங்க அப்படிங்கிறதுனால கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு வீடை வந்து மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது. இது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் மனசில் ஒரு பயம் இருக்குது. இந்த ஆளுக்கு மட்டும் குற்ற உணர்ச்சி தாங்கலை. என்னடா இத்தனை பேரை வந்து நம்ம வந்து எரிச்சிருக்கோம், புதைச்சிருக்கோம். ஒரு மனசில் வந்து ஒரு சுமையாக வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னே வந்து தெரியலை. இதுக்கு பிராயசத்தை எப்படியாவது தேடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து இவங்களை தூங்கியே விடலை அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்படி போய்கிட்டு இருக்கும்போது 2014 டிசம்பரில் வெளில வந்துடுறாப்புல. ஆனால் கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒரு 11 வருஷம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் சரி இதுக்கு வந்து ஏதாவது நம்ம பிராயச்சத்தம் பண்ணியாகணும் அப்படின்ட்டு
கேஸ் கொடுப்போம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் இது மாதிரி வக்கீலை போய் மீட் பண்ணி இது மாதிரி கடிதம் எழுதி போலீஸே வந்து பாதுகாப்பெல்லாம் கொடுத்து இந்த தகவல் வந்து வெளில வருது. ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக ஒருத்தங்க போய் சொன்னால் இதை வந்து நம்ப மாட்டாங்க. அதுக்கு ஏதாவது ஆதாரம் இல்லை. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கேஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, இந்த ஜூலையில் தானே இப்போ தானே கொடுக்குறாங்க, இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாமல் தர்மஸ்தலா போகிறாரு. அங்கே போய் வந்து இவர் 100 உடலுக்கு மேலே வந்து புதைச்சார்ல, அங்கே போய் இது மாதிரி ஒரு உடலை வந்து எங்கே புதைச்சாங்களோ அங்கே தோண்டி இருக்கிற எலும்பு கூட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா நான் சொல்கிற சம்பவத்தை நம்பணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்து தான் இந்த புகாரை வந்து கொடுக்குறாங்க. இது மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி இவங்க எல்லாருக்கும் நீதி வேணும், இவங்களுக்கு வந்து முறையான இறுதிச்சடங்கு நடத்தணும், முறையான இறுதிச்சடங்கு நடத்தினா தான் அவங்களோட ஆன்மா சாந்தி அடையும், அப்போ தான் என் மனசோட பாரமும் வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படிலாம் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட புகாரை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த கொலையை யார் பண்ணது அப்படிங்கிறத அந்த ஆள் வந்து வாயை திறந்து சொல்லலை. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு பின்னாடி சில ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஆளுங்க இருக்காங்க, இதை சொன்ன அப்படின்னா அவங்க யாரையுமே ஒழிக்கிறதுக்கு வந்து பயப்பட மாட்டாங்க, அவ்வளோ பெரிய ஆளுங்க அப்படின்ட்டு அந்த ஆள் வந்து சொல்லியிருக்காங்க. அது 2018 சட்டப்படி எனக்கு கவர்மெண்ட் வந்து பாதுகாப்பு கொடுத்துச்சுன்னா, எனக்கும் என் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்துச்சு அப்படின்னா மற்ற எல்லா உண்மைகளையும் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருந்திருக்காப்புல. இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. கோர்ட்டில் வந்து வாக்குமூலம்லாம் வாங்கிடுறாங்க. ஆனால் இப்போ வந்து கோர்ட்டில் வந்து அனுமதி வரணும். எதுக்கு அனுமதி வரணும்னா, 100க்கும் மேற்பட்ட உடல்கள் வந்து புதைச்சிருக்குல்ல, அதை வந்து தோண்டி எடுக்கிறதுக்கு. இப்படி கோர்ட்டில் அனுமதி வந்துச்சு அப்படின்னா இந்த ஆளை கூட்டுட்டு போய் அந்த இடத்தையெல்லாம் தோண்டி உடலை வந்து எடுப்பாங்க. உண்மையிலே அங்கே எல்லா இடத்துலையும் உடல்கள் வந்து இருந்தது அப்படின்னா, அப்படி எடுத்தாங்க அப்படின்னா இந்த நியூஸ் வந்து ஒட்டுமொத்த கர்நாடகாவையும் வந்து ஸ்தம்பிக்க வைக்காது, ஒட்டுமொத்த இந்தியாவையும் தாண்டி இந்த சம்பவத்தை வந்து பேசுவாங்க. 100 உடல்களுக்கு மேலே அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். அதுவும் பெண்கள், சிறுமிகள், அப்புறம் பிச்சைக்காரங்க இவங்க. இந்த சம்பவம்லாம் வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சம்பவமாக இருக்குது. இது மட்டும் உண்மையாக நடந்தது, அவங்க சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னா, இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட சம்பவம்லாம் நடந்திருக்கா அப்படின்னு நம்பவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இவர் 2014 வெளில வந்துடுறாரு. 2014 டிசம்பருக்கு அப்புறம் வேறு யாராவது இந்த வேலையை வந்து பார்த்துருந்துருக்கலாம்ல, இப்போ வரைக்கும் நடந்துச்சா அப்படின்னு கூட வந்து தெரியாது. இந்த சம்பவத்தை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு வந்து தெரியலைங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே தர்மஸ்தலா அவர் வந்து ஃபேமஸ் ஆனிச்சு. அது எதுக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், தர்மஸ்தலா சௌஜன்யா கேஸ். இப்போ இந்த சம்பவம் இன்னும் கொஞ்ச நாளில் தான் வந்து இதோட ஒட்டுமொத்த டீட்டெயிலும் வந்து வெளில வரும். இது உண்மையா என்ன அப்படின்னு என்னங்க நினைக்கிறீங்க? இதை பற்றி சொல்ல வார்த்தைகளே வந்து கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.